வணக்கம். குவிக்கு அண்ட் ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் அண்ட் ப்ரொக்கோலி பரத்தா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டு லிங்க் இருக்குது காலிஃப்ளவர் பரத்தாக்கு. இது ரெண்டுத்தையும் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் சுற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு தாளிச்சிக்க போகிறோம். காலிஃப்ளவர் துருவுனது அதில் போட போகிறோம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு போட்டு அதை இறக்கிறதுக்கு முன்னாடி அவுல் எதுக்குனாக்க அந்த பரோட்டாவில் வச்சு செய்யும்போது அது பிய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்காக போடுறோம். இதை துருவிட்டு பார்க்கலாம். காலை வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி குவிக் மோடு. இது வந்து ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் போட்டாக்க அந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பராத்தா சூப்பராக பார்க்க யம்மியாக இருக்கும். இதெல்லாம் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கான டெக்னிக்கு. ஸோ பெருங்காயம், உப்பு, அப்புறம் வரமிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க. இது வந்து ஃபைனலாக பைண்டிங்க்கு, இல்லைனா பராத்தா உதிர்ந்து வரும், நீட்டாக அழகாக இட்டு வாட்டுறதுக்காக இந்த அவுல் அது ஃபைனலாக போட்டுட்டா போதும். இப்போ வந்து இங்கே கடாய் போட்டாச்சு, சுட்டுட்ருக்கு. ஸோ இது வெடிக்கட்டும். ஆனியன் போடலாம், பட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ அதனால் பசங்களுக்கு பண்ணும்போது அது என்ன டேஸ்ட்டோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவர் அண்ட் ப்ரொக்கோலி வந்து என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பரத்தா. இது நல்லா வெடித்த உடனே நம்ம வந்து இந்த துருவினதை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மசாலா சாமான்கள்லாம் போட்டுட்டு ஃபைனலாக அவுல் போட்டுட்டு அப்படியே இறக்கி ஆடுறதுக்குள்ளே நம்ம பரோட்டா மாவு பிசைஞ்சிக்கலாம். டாத்தரில் வந்து வீட் அண்ட் சோயா அப்படின்னு ஒரு காம்போ வருது. நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கிறதுலேருந்து வாங்குகிறோம். இங்கே வந்து லுல்லு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது. மதீனத் ஜாயிதில் இருக்குது, அல்வாதாவில் இருக்குது, பாக்கி இடங்களில் எனக்கு தெரியல. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வெடித்த உடனே நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போக இந்த காலிஃப்ளவரையும் ப்ரொக்கோலியும் வதக்கிக்கலாம். இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு காலிஃப்ளவர் டீட்டெயில் பராத்தாக்கான ரெசிபி லிங்க் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நான் அந்த துருவுறது மாதிரி இங்கே கிடைக்கிறது, அதில் நான் துருவி பண்ணியிருப்பேன். இவளுக்கு, என் டாட்டருக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நசுக்கி பண்ணாக்கா அவளுக்கு கொஞ்சம் ரிலிஷ் பண்ணுவாள். இது டைப் 2, அதனால் இது டைப் 2 பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ப்ரொக்கோலியும் ஆட் பண்ணுறதுனால அந்த கலர் ப்ராமினெண்ட்டாக ஒயிட் அண்ட் க்ரீன் தெரியறதுக்காக வேண்டி இன்னும் மேஷ் டெக்ஸ்சரில் நம்ம வந்து இந்த பரத்தாவோட ஸ்டஃபிங்கை வந்து பண்ண போகிறோம். இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சுங்க. எல்லா மசாலாஸை உப்போடு சேர்த்து போட்டுருங்க. ஆஸ் ஆல்வேஸ் பிரியா மகேஷ் கிச்சனில் மசாலாஸ் போட்டோன்னே ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில். இதில் வந்து நம்ம இந்த அவுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங் ஆடுறதுக்குள்ளே நம்ம உப்பு, அப்புறம் சோயா ஆட்டா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பராத்தாக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது காலிஃப்ளவர் பராத்தா மாத்திரம் ப்ளீஸ் அது உதிரியாக ஸ்டஃபிங் இருந்தாக்க ஃபஸ்ட்டு பராத்தாவை வந்து சப்பாத்தியோட குட்டியை தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு இந்த கொழுக்கட்டை மாதிரி அதை மூடி அப்புறமா இன்னொரு வாட்டி லேயரில் தேய்க்கணும். நம்ம இப்போ வந்து மேஷ்டு மெத்தடில் பண்ணுறதுனால இது மாவில் தண்ணியே ஊற்றாமல் உப்பு, இதில் வேறு உப்பு இருக்குது, அதனால மைண்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது லைட்டாக உப்பு மாவில் போட்டு எண்ணெய் விட்டு இந்த ஸ்டஃபிங் அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையே பிசைஞ்சு நிதானமாக சாஃப்டாக ஜென்டிலாக வந்து டச் பண்ணி தேய்ச்சிங்கனாக்க சூப்பரான பராத்தாஸ் வந்து ரெடி ஆகும். இன்னொரு க்ளூ, இப்போ அது வின்டர் இல்லையா, அதனால வந்து குழந்தைங்க வரும்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட கல்லில் ஒன்று, தட்டில் ஒன்று சர்வ் பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, கெஸ்ட் டைனிங் யாருக்கு நீங்கள் சமைக்கிறீங்களோ அது வந்து ஒரு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பண்ணுறோம், கொஞ்சம் முயற்சி பண்ணி டைம் அலோகேட் பண்ணி ஃபேமிலிக்காக அந்த ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றவங்களோட மனசும் வயிறும் குளிரும். வாங்க, இது ஆறுன அப்புறம் அந்த மாவோட சேர்த்து கலக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. ப்ளீஸ் வாட்டர் ஊற்றிடாதீங்க. அதில் இருக்கிற வாட்டரி கன்சிஸ்டன்சியோட மாவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மாத்திரமே தெளிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது கலரு. அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த வெஜிடபிளோட கச்சா முச்சான்னு நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மினிமம் இன்க்ரீடியன்ஸோட அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் வந்து அப்படியே தூக்கலாக இருக்கணும். இது சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது, ஒரு ஃபுட் இது. வாங்க அழகாக பரோட்டா மாதிரி தேய்ச்சிட்டு பார்க்கலாம். மாதிரி பால்ஸை ப்ரெஸ் பண்ணி ஜென்டிலாக அழகாக டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கலாம். மெல்லிஸா இல்லை, மீடியம் சைஸ், மீடியம் திக்னஸ். ஈவன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த தேய்ச்ச பரத்தாவை தூக்கி அதில் போடுங்க. எனக்கு கை கொஞ்சம் வலிக்குது, இல்லைனா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பிரேக் ஆகி வராது, நீட்டாக இருக்கும். மாவு அழுத்தி கட்டியாக பிசைய முடியல. நீங்கள் இன்னும் க்ளீனாக பிசைச்சிட்டிங்கன்னா இன்னும் க்ளீனாக வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
டே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள் வந்து ஈவனாக குக் ஆயிரும். ஓகே, வெறும் ப்ரொக்கோலி மட்டும் அந்த டேஸ்ட் வராது. காலிஃப்ளவரோட சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பு அப்புறம் வந்து வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து சேரும். இது மாதிரி பஃப் ஆச்சுனாக்க மேலே எழும்பும், அப்போ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த ப்ரொக்கோலி பரத்தா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வெஜ்ஜீஸ்லாம் தெரிகிற மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு பண்ணதை அவங்களுக்கு பரிமாறும் போது, ஊட்டி விடும்போது, சர்வ் பண்ணும்போது ஆசையாக கூப்பிட்டு ரொம்ப சூப்பர், நீ பண்ணுறதெல்லாம் சூப்பர், எக்ஸாம் சூப்பராக எழுதிருக்கிறியா, நல்லா இருக்குது உன்னுடைய ஒரு செயல்கள், அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சொல்லி ஆசையாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முத்தத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே எங்கள் அம்மா மாமியார் எல்லாமே சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு பண்ணுறது பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் வந்து கோபப்படுறீங்கன்னுவாங்க. ஸோ வந்து கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்கள பற்றின கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பிடிக்காததை எல்லாத்தையும் சாப்பாட்டு நேரத்தில் காமிக்காமல் இருக்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பண்புங்கிறது எங்கள் அப்பா, அப்புறம் பெரியவங்க, அப்புறம் என்னோட கணவர்லாம் சொல்லி கொடுத்தது ஒன்று. ஸோ என்ன கோபம் இருந்தாலும் சாப்பாட்டு டேபிளில் பிள்ளைங்க கிட்ட காமிக்காதீங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணுங்க. இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ப்ரொக்கோலி வந்து ஹைலி ரிச் மினரல் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள். நிறைய வந்து கால்சியம் இருக்குது, அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரென்த், பாடிக்கு போன் ஸ்ட்ரென்த் உண்டு. ட்ரை பண்ணிவிட்டு இதுவரையிலும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.